டேங்கப்பா என்னடா இவ்வளவு பயங்கரமா கட்டி வச்சிருக்கீங்க. அயன் கோலம் ஸ்குவாட் ரெடி. இப்போ வாங்கடா பார்க்கலாம். இன்னும் இத்தனை பேர் ட்ரெயின் மாதிரி வரும். ஐயோ வலி கூட்டுருச்சே. அடிக்காதீங்க. ஐயோ போட்டு தாக்குறானுங்க. டைமண்ட் ஆர் மாதிரியும் உடைச்சிட்டானுங்க. என்ன வந்துகிட்டே இருக்கானுங்க. அடே அயன் கோலங்களை காப்பாத்துங்கடா. டே அப்பாடா விட்டுட்டானுங்க. ஐயோ வந்துட்டானுங்க. சோழி முடிஞ்சிச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 4ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடியோ இன்ட்ரோலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம விண்டிகேட்டர்ஸ் அடிக்க போகிறோம். அது குடியக்கர்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை அடித்து அவங்கிட்ட இருக்க ஒரு சாபபாரம் பெற்ற அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். அவனுங்களை அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஸ்குவாட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டாக் எல்லாமே நம்ம டீம்மேட் ஜீவன் போடுறது. இந்த பக்கம் இருக்கிற டாக் எல்லாமே நம்மளுது. நமக்கு ஒசரம் பயப்பிள்ளைங்க உசுரியே கொடுப்பானுங்க. இந்த டாக் ஸ்குவாடுக்கு லீடர் ஒருத்தனை சூஸ் பண்ணுவோம். இங்கே தனியாக ஒருத்தர் இருக்கான், இவனை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களா? நான் எப்படி இதுக்கு சரியா இருப்பேன்? அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இவனை தான் நம்ம கூட எப்பயுமே வச்சுக்க போகிறோம். இவனுக்கு ஒரு பேர் வைக்கணுங்க. இவனை ஏன் தனியாக உட்கார வச்சிருக்கேன்னா, இவன் தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டாக். இவனை வச்சு தான் நான் குட்டி போட வச்சு நிறைய டாக் வர வச்சேன். இவ்வளோ டாக்குக்கு அப்பங்காரன் அவன் தான். அண்ட் நம்ம சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அண்டர் கிரவுண்டு. இது எனக்கே சாக்கிங்காக தான் இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் கேமுக்குள்ள வரலைன்னா வீட்டையே மாத்திருவீங்களா. உள்ள காஸ்டியூம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாம் பண்ணது நம்ம ஜீவன் ப்ரோ தான். ஓகே, இதுல வந்து இங்க பாருங்க பூசணிக்காய் மண்டை இதை போட்டு பார்ப்போம். டைமண்ட் ஆர்மர் இருக்கு, அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, பூசணிக்காய் மண்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம தலையில போட்டு பார்ப்போம். பூசணிக்காய் போட்டாச்சு. ஐயோ இது என்ன கண்ணு தெரிய மாட்டேங்குது. சின்னதாக தெரியுதுங்க. இது மாதிரி நம்ம போனோம்னா பில்லேஜர்ஸ் நம்மளை போட்டு பொழந்து கட்டிடுவானுங்க. நமக்கு இது வேணாம், இங்கே போட்டுடலாம். ஓகே, நம்ம இப்போ வெப்பன் வேணும். எந்த வெப்பன் எடுக்கலாம்? யாருக்கிட்ட நல்லா இருக்கு? ஓகே, இங்கே போ இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அம்பு ரொம்ப முக்கியப்பா. இதை வச்சு தூரத்தில் வரவனை போட்டு தட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஏதோ பவர் இருக்குங்க. ஃபயர் அட்டுக்கு. இது யார் மேலே அடிக்கிறோமோ அவங்க மேலே ஃபயர் இருக்கு. ஆனால் நெட்வொர்க் ப்ராப்ளம் மட்டுக்கு வரல. என்னங்க அந்த பக்கம் என் மேலே வந்து அடி. இப்போ நம்ம பெட்டுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம். நம்ம டாகுக்கு சிட் ஸ்டாண்ட் வேற லெவலே. ஓகே, இப்போ நம்ம கிட்ட பேர் வைக்கிறதுக்கான அது இது இல்லை. ஓகே, நம்ம போயிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே நம்ம லிஃப்ட் எப்படி இருக்கு, மேலே வந்தாச்சு. இது என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுனா புதுசாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலே என்னமோ செஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, ஜாம்பி கறி இருக்குது. இது நம்மளால சாப்பிட முடியாது. நாய்க்காவது போடுவோம். நேம் டேக் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, நேம் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இப்போ போயிட்டு நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணி நம்ம டாக்கோட கழுத்தில் தொங்க விட்டுருணும். மறுபடியும் கீழே போகணும். ஸ்வைங் கீழே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நேம் வைக்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம நேம் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேகை தூக்கி இதில் வச்சுட்டு மேலே நம்ம பேர் வச்சுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு பெட்டுனால லக்கின்னு வைப்போம். அப்போயாவது லக்கு நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ பேர் வைக்க முடியல. நம்ம லெவல் கம்மியாக இருப்ப மாட்டுக்கு, அதனால நம்மளால் வைக்க முடியல. அது லெவல்னு சொல்லுவாங்களா ஈபின்னு சொல்லுவாங்களா, அது கரெக்டாக தெரியலைங்க. அது ஒன்று கம்மியாக இருக்குது. நம்மகிட்ட ஒன்று கூட இல்லை. மழை பெய்தாட்டுக்கே. ஓகே, நம்ம போய் படுத்து தூங்கிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் கொடுக்கல, லைக் கொடுத்துங்க. நீங்கள் லைக் கொடுக்குறத வச்ச மைன்கிராஃப்ட் கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் எல்லா எபிசோடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போதான் 4th எபிசோட் நிறைய கண்டினியூ ஆகணும்னா மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப். அடே என்டர்மேனே, டே இரு வாங்கிக்கிறா. ஐயோ ஓடி போயிட்டானே. எங்கடா போனா? எங்க இருக்க மாட்டிக்கிட்டியா? செத்து போடா. என் மேல கையை வச்சிருந்தா கூட நான் கம்முனு பேர் பண்ணா. என் லக்கி மேலையா கையை வைக்கிற? செத்து போ. நம்ம டீம்மேட் அவரு டாக்குக்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், லக்கின்ட்டு. ஓகே, நம்ம டாக்குக்கு லக்கின்னு பேர் வச்சிருக்கோம். இதுக்கப்புறமாவது நமக்கு லக்கா நடக்குதா இல்லை சொதப்பலாம் நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்னே. ஆமா. ஓகே கேஸ், நம்ம பில்லேஜர் அடிக்க கிளம்பலாம். இன்னும் ஒரு டாக்கை கூட்டிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லா டாக்கும் கூட்டிட்டு போனா என்ன நிலைமை தெரியுங்களா? தெரியாம லூட்டு கேட்கறதுக்கு பதிலாக என் டீம்மேட் அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சு விட்டேங்க. இந்த மாதிரி தான். அங்கே பாருங்க, ஏந்திரிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி தெரியாம என் டீம்மேட் அடிக்கிறதுக்கு பதிலாக அடிச்சு விட்டேன். அவங்க டாக்கு என்ன கடிக்க, என் டாக்கு அவங்கள கடிக்க, 2 பேரும் டாக்கு மாத்தி கடிச்சுக்க. பாதி டாக் செத்தே போச்சு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். லெட்ஸ் கோ. பில்லேஜர்ஸ் கோட்டையை நோக்கி கிளம்புவோம். டாக் ஸ்குவாட கூட்டிட்டு போல. ஏன்னா அயன் கோலம் ஸ்குவாட வச்சு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் வந்து டாக் ஸ்குவாட கூட்டிட்டு போவோம். அயன் கோலம்லாம் பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்காடுங்க. அங்க போய் உருவாக்கிக்கலாம் ஸ்குவாட. ரொம்ப குஷியோ. தூரத்துல ஒரு கோட்டை தெரியுதா? அந்த கோட்டை தாங்க. அதுக்குள்ளதான் இருப்பானுங்க கோடாளி தலையனுங்க. கையில ஒரு கோடாளியை தூக்கிட்டு வந்துருவானுங்க. எல்லா நாளும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்காவது அடி வாங்காம இருக்கணும் அவனுங்க கிட்ட. இங்க பாருங்க தண்ணி இங்கே புறா வந்து நீங்க இவனுங்க வில்லேஜ் பக்கத்துல வந்துட்டான். இவனை எப்படியோ சாவடிச்சிட்டாரு நம்ம டீம்மேட் அம்பு விட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புவோம்.
அடே நீங்கள் உங்கள் கோட்டைக்குள்ளே இருப்பீங்க, வெளியே வந்து என்னடா பண்ணுறீங்க? இவனுங்க எப்படிங்க வெளியில் பண்ணுறானுங்க? தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் செத்து போடா. யாருக்கிட்ட எத்தனை தாட்டி என்ன அடிச்சிருப்பீங்க? இன்னைக்கு நீங்கள் வாங்குங்கடா. ஏன்னா எங்கள் டைமண்ட் கத்தி இருக்குதுடா, வாங்கி செத்து போ. நீயும் செத்து போ. எங்கே சாக மாட்டேங்கிறான். டே இறங்கி வந்து ஒன்று அடிக்கிறாடா, செத்து போடா. வெற்றி ஒரு அடி கூட வாங்காம இத்தனை பேர் அடிச்சிட்டேன். எனக்கு இதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா நாளும் அடி வாங்கிட்டே இருக்கு. இது பெரிய விஷயம் இல்லை, 4 பேர் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தானுங்கன்னு பிடிச்சி அடிச்சிட்டேன். ஆனால் கோட்டைக்குள்ளே ஒரு ஊரே இருப்பானுங்க, துரத்துவானுங்க. அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நம்ம லக்கி இங்கே ஆளை காணா. எங்கே போனோம்? பக்கத்தில் போய் பார்ப்போமா? இவனா இருப்பானோ? இல்லை, இது வேற ஏதோ பேர் போட்டிருக்கு. அவரு போயிட்டு இவனும் கிடையாது. டே லக்கி எங்கடா போன? அங்கே இருக்காங்க, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். டே தள்ளு வேகமா தள்ளு. அப்பாடா அப்படியே மேலே ஏற்றியாச்சு. வாடா போலாம். டே எனக்கு எதுவும் ஆகாமல் அவனுங்க பார்த்துக்குவான்னு கூட்டிகிட்டு வந்தா அவனுங்களை பார்த்துக்கிறதுக்கே நான் இருக்கணும் மாட்டேங்குது. அந்த ஐயோ இவன் வேற உள்ள விழுந்துட்டானா? டே ஏடா இப்படி பண்ணுறீங்க? ஏறா தள்ளு. அப்பாடா ஏறிட்டே. லக்கி டிக்கி உங்களுக்கு ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவனாவது என்ன அடிக்க வந்தானா நீங்கள் போய் கடிச்சு அவனுங்களை சாவடிக்கணும். ஓகே பாஸ், நாங்கள் பார்த்துக்கிறோம். அதையும் தான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கோட்டை இருக்குது, ஆனால் இதுக்கு கேட் எங்கே இருக்குன்னே தெரியல. நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன், கேட்டே கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு தண்ணிக்குள்ளே கிடக்குறான். டேய் நீங்களாம் உள்ளே இருக்க வேண்டியவனுங்கடா, வெளியிலடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவனுங்களெல்லாம் அடிச்சா ஏதோ பச்சை கலரில் காயின் கொடுக்குறானுங்க. இதை வச்சு நம்ம வில்லேஜர்ஸ் கிட்ட பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே தேவைப்படும், எடுத்துக்கலாம். ஓகே போவோம். எங்கே கேட்டு வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. கதவை அடே இருடா இங்கடா வர வேகமா இருடா. கொஞ்சமாவது கேப் விட்ற அடிக்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இருந்து கூட நீ தப்பிச்சிடலாம்டா. என் லக்கி டக்கி கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. செத்துப்போ. செல்லங்களா, அண்ணன் உசுரை காப்பாத்துனதுக்கு நன்றி. உள்ள வாங்க, சோறு போடுறேன். இந்த கோட்டைக்கு எங்கடா கதவு வச்சிருக்கீங்க? கதவையே காணாங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கதவை கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கானுங்க. உள்ள பாருங்க, அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? போய் யார் அது? குட்டி வவாலா? என்னங்க இது குட்டியா அவனை வந்து அடிச்சுட்டு போறான் வவாலு மாதிரி. அந்த மந்திரக்காரன் வேலையாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். டே இருறா, நீ அனுப்புற வந்த இருறா. ஐயோ நம்ம டாக்க சாவிடிச்சிட்டாங்க. யார் செத்து போனது? லக்கி இங்கே தான் இருக்கான். அப்போ டிக்கி தான் செத்து போயிட்டான். இங்கே பாருங்க, வவால் மாதிரி ஒன்று பறந்து வருது. அது கையிலாம் கத்தியை கொடுத்து விட்டு அடிக்க வைக்கிறானுங்க. உள்ளதான் இருப்பான் அவன், கண்ட்ரோல் பண்ணுறவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அவனை போய் அடிச்சு தள்ளணும். அவனுங்கிட்ட கொஞ்சம் சேஃபாக தாங்க இருக்கணும். வவாலே செத்து போ எங்கே போகிறேன்? ஒரு அடி தாங்க அடிக்கிறான், பாதி ஹெல்த்து போயிருது. இதுக்கும் நம்ம டைமண்ட் ஆர்மர் போட்டு வந்திருக்கோம். டைமண்ட் காஸ்டியூம் இல்லாமல் வந்திருந்தோம். ஒரு அடியில் மறுதியாக ஆக்கிடுவானுங்களே. உள்ளே போய் பார்ப்போம், நிறைய பேர் இருப்பானுங்க. உள்ள டைமண்டு வேற ஏதாவது வச்சுருந்தானுங்கன்னா ஆட்டையை போட்டுடலாம். ஏன்னா இவனுங்க தான் ரைடு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பில்லேஜர் தான் ரைடு வருவானுங்க. இவனை பார்த்தா பில்லேஜர் மாதிரி தான் இருக்கு. அடே நீ என்னோட கையை கட்டிட்டு வர? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. கையை கட்டிக்கிட்டு கோடாலி காதில் சுருவிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம டைமண்ட் மைமிங் போயிருந்தோம். அதில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு டைமண்ட் அவ்வளோ கிடைக்காது ப்ரோ, அது கிரியேட்டிவ் மோடு போட்டிருக்கீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது ரியலாக கிடைச்சது தான். எனக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் மோடு போட்டு விளையாடுறதுனா நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படியே விளையாண்டுருவேன். இது வரைக்கும் நான் இந்த சர்வரில் கிரியேட்டிவ் மோடு யூஸ் பண்ணதில்லை, இதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ இருந்தாலும் தப்பாக புரிஞ்சக்கூடாது நீங்கள், அதனால தான் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் தெளிவாக. ஓகே, இங்கே வேறு ஏதாவது பொருள் வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இங்கே இருட்டாக இருக்குங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இது என்னதுங்க? அடியிலிருந்து என்னமோ வந்துட்டு போகுது. ஐயோ இங்கேருந்து ஓடிடலாம். இது எல்லாம் பண்ணுறது அந்த மந்திரக்காரன் தான். இவக்கரே எங்கடா இருக்க? இவக்கரா பேர் கூட தெரியல. ஓகே, அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். டே இருற, உன்னை நான் பொழந்து கட்டாம போட மாட்டேன்டா. அடியிலிருந்து ஏதோ வந்து கடிச்சிட்டு போகுது, மேலேருந்து வவாலு மாதிரி பறந்து வந்து அடிக்குது. எல்லாம் அந்த மந்திரக்காரன் மேலே தான். இருடே எங்கே இருந்தாலும் சேர்றா. டைமண்டு, வா இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்க, இவ்வளோ வச்சிருக்கானுங்க. டைமண்டு, ஸ்டோன் இதெல்லாம் எடுத்துக்கலாம், தேவைப்படும். இங்கேருந்து கிளம்பி வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே என்னமோ பக்கத்தில் சவுண்டு கேட்குது. நம்ம நாய் யாருக்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த சவுண்டு கேட்டால் அவன் தான் இவனே தான், அந்த மந்திரக்காரனே தான். எங்கடா இருக்கா? டேய் எங்கடா இருக்கா? நம்ம நாயா உள்ள அடி வாங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுக்குள்ள தான் இருக்கான் அவன். இது எனக்கு தெரிஞ்ச இந்த ரூமுக்குள்ள தான். இதான் அவன் வீடா? உள்ளதான் இருப்பான். செத்து போடா. ஐயோ செஸ்ட் மிஸ். எல்லாத்தையும் அவன் மந்திரம் போட்டுருந்தான். அடியிலேருந்து ஏதாவது வந்து கடிச்சிருக்கணும் நம்மள. ஒரே அடியில் பேனு போயிட்டான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாக்கு வந்து ஹெல்த்தை குறைச்சி வச்சிருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு அவனை சாவடிச்சாச்சு. அவங்ககிட்ட இப்போ அடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோட்டம் ஆஃப் ஃபண்டைன் அப்படிங்கிற ஒரு டோக்கன் கிடைச்சிருக்கும். இந்த டோக்கன் கிடைச்சிருக்குங்க. இந்த டோக்கன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யார்கிட்டே எனிமேட் அடி வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, இந்த டோக்கன் நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நம்ம டெத் ஆக மாட்டோம், அப்படியே திரும்பி வந்துடுவோம். இது மட்டும் நிறைய கிடைச்சிச்சுன்னா செத்து விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோமா? நம்ம பாட்டுக்கு போய் தைரியமாக அடிக்கலாம். அதுக்கு அந்த மந்திரக்காரன் நிறைய இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் இருப்பானுங்க இந்த கோட்டைக்குள்ளே.
இந்த இங்கே ஒருத்தன் ஆனால் இவன் அவன் இல்லை. ஓகே கோடாளி தலைங்க டே நின்றாவே பிள்ளைச்சர் தானே நீங்கள் நின்றாவே செத்து போடாவே இங்கே வாடா பக்கத்தில் வாடா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாடா இதாவே வாடா வாடா நீ பாடப்பா செத்து போடா. இவன் பில்லேஜரா விண்டிகேட்டரா என்னன்னே தெரியலிங்க, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கானுங்க. பில்லேஜர் கண்டிப்பாக ரைடு வருவானுங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ ரைடு வருவானுங்க எங்கேருந்து வருவானுங்க, இவனுங்க தான் பில்லேஜர்னு நினைக்கிறேன். ஓகே ஆஹா மந்திரக்காரன் இங்கே தான் இருக்கான், அடியிலேருந்து என்னமோ விட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளை அடிக்கிறதுக்கு. இவன் கோடாளி தலையா அப்போ உள்ளே தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சாவன். இருங்க நம்ம நாய் கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, ஒரு அடி போட்டால் செத்தே போயிட்டான், அவ்வளோதான் செத்தே போயிட்டான். நம்ம டீமேட் அடிச்சிட்டாரு. 2 டீமேக்கர் சொல்லி முடிஞ்சிச்சு. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு வேற யாராவது இருக்கானுங்களான்னு பார்ப்போம். இந்த கிரியேட் பாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வச்சிருப்பானுங்க. இங்கே இதில் இருக்கான்னு பார்க்கலாம், இதுலேயும் ஒன்றும் இல்லை. அட பாவிங்களா இத்தனை பாக்ஸ் வச்சிருக்கீங்க, ஒன்று கூட இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே போகலான்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரே இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. கீழே வில்லேஜ் அங்கே பாருங்க, ஃபார்ம்லாம் வச்சிருக்கானுங்க, லைட் செட்டப்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே வச்சிருப்பானுங்களாட்டிக்க உள்ள. இவனுங்க வில்லேஜருக்கு அடித்து சாவடிக்கிறவனுங்களாச்சே, இவனுங்க எப்படி வில்லேஜ் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுறானுங்க எனக்கு சுத்தமாக இல்லை. இங்கே பாருங்க உள்ள மரம்லாம் நட்டு வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் இங்கே பாருங்க படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சு மேலே வரைக்கும் போகிற மாதிரி இருங்க, மேலே போய் பார்ப்போம். ஓகே இங்கே பாருங்க என்னென்னமோ மரம் நட்டு வச்சிருக்கானுங்க, ஆனால் அதெல்லாம் வளராது. இத்திருவுண்ட இடத்துல எப்படி அது வளரும்? வேணா எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம வீட்டுக்கு, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கம் பூசணிக்காய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்தேன் வரும்போது. ஓகே இங்கே பூசணிக்காய் இருக்குது கைஸ், இந்த பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏடா டே பிள்ளைச்சரே நீங்களாம் இதை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? பூசணிக்காய் வாட்டை போட்டுக்கலாம், எதுக்குன்னா அயன் கோலம் செய்கிறதுக்கு தான். அயன் கோலம் செய்கிறதுக்கு அயன் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் பூசணிக்காய் மறந்துடுவேன்ட்டேன். அவனுங்களே வச்சிருக்கானுங்க, அதனால வசதியாக போச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பெருசாக எதுவும் கிடைக்கல. இப்போ மேலே போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே படிக்கட்டில் ஏறுவோமா? ஐயோ மேலே ஏறலான்னு சொல்லும் போதே மேலே எடுத்து ஒரு கீழே குதிச்சு வரானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரே இடத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காடே, செத்து போ. ஐயோ வந்துட்டானே, திரும்பி செத்து போ. நீ மட்டும்தான் 2 அடியில் அடிப்பியா? நானும் 2 அடியில் 1 அடிப்பேன்டா. ஓகே இப்படியே மேலே ஏறலாம், படிக்கட்டு கட்டி வச்சிருக்கானுங்க, இதில் ஏறுவோம். ஐயோ இருட்டா இருக்கே, இருட்டுனா பயமே. முன்னாடி யாராவது நிற்கிறாங்களா? சூச்சு யாரும் இல்லை. அப்பாடா வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இங்கே எங்கே பில்லேஜர்ஸ் இருக்கானுங்களா? டே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? இல்லையா ஆளையே காணோம், ஒருத்தரை கூட இதுக்குள்ளே இருக்கானுங்களா? என்னங்க இருட்டாக இருக்குது, இருங்க லைட் வச்சுக்கலாம். டார்ச் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பாருங்க பயங்கரமாக கட்டியிருக்கானுங்க, உள்ள டிசைன்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்கே. இல்லைனா இங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நம்ம கோட்டையாக மாற்றிக்கலாமா? வேணாம், நம்ம புதுசாக ஒரு கோட்டையை கட்டிக்கலாம். இதை கூட பயங்கரமாக கட்டணும். அப்படியேங்கப்பா என்னடா இவ்வளோ பெரிய பெட்டு, இதில் ஆனால் படுத்து தூங்கலாம் முடியல, சும்மா டிசைனுக்கு வச்சுருக்கானுங்களா? இதை பார்த்தது இன்னும் இவ்வளோ பெரிய பெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அது பெட்டு கிடையாது, சும்மா டிசைனுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. நாரம் பயிலுங்க. ஓகே நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எல்லா பக்கமும் இருட்டாகவே இருக்குங்க. ஏடா டே இருட்டுனா பயம்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பக்கம் இருட்டாகவே வச்சுருக்கீங்களா? உள்ளேருந்து எதுவும் பேய் எதுவும் வந்துட போதுடா டே. இங்கே பாருங்க பெட்டு கலர் கலராக வச்சுருக்கானுங்க. ஜாம்பி தலையா உனக்கு என்னடா இங்கே வேலை? உன்னையோட மோசமானவனுங்க இங்கே இருக்கானுங்கடா. அப்படியே போகவும் என்ன இங்கே இருட்டாக இருக்குது. ஹலோ யாராவது இருக்கீங்களா? எதுக்கு நமக்கு ஓம்பு, அப்படியே வெளியே ஓடி போயிடலாம். நமக்கு தான் இருட்டுனா பயமே. இங்கே ஒரு பெட் இருக்குது, கலர் கலராக இருக்குதே, பார்க்க சூப்பராக இருக்கு. இது என்னதுங்க உட்காந்து சாப்பிட்ற இடமா? டே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டீங்கடா. பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா காமிச்சிட்டா. என்னங்க பில்லேஜர் சவுண்டு கேட்குது, இங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்கு, எட்டி பார்ப்போம். அப்படியே இடம் இவ்வளோ பேர் இருக்கீங்க. லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்னாவே நல்லா தாங்க முடியாது. ஏன்னா ஊரே இதுக்குள்ள இருக்கீங்க. இந்த ரூமு ஃபுல்லா இவனுங்க தான் இருப்பானுங்களாட்டுக்கே. இருங்க எட்டி பார்ப்போம். தெரியாம கூட உள்ள விழுந்துடக்கூடாது. உள்ள விழுந்தோம் அங்க பாருங்க அவனுங்க பாக்குறதே கொடூரமா இருக்கு. நம்ம என்னதான் டைமண்ட் ஆர்மர் வச்சிருந்தாலும் நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க ஒரு செகண்ட்ல. இவ்வளவு பேரை கண்ணில் பார்த்தாச்சு, சும்மா விடக்கூடாது. இருங்க மறுபடியும் ஒரு எட்டி பார்ப்போம். அப்படியே அப்பா எவ்வளவு பேர் இங்க பாருங்க. கோடாளி மட்டும்தான் நிறைய தெரியுது. ஐயோ உள்ள விழுந்தோம், நம்மள நசுக்கே சாவடிச்சிருவானுங்க. மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்களே. கம்முனு வீட்டுக்கு போயிட்டு டிஎம்டி பாம்பு ஒன்று எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு விட்டு போயிடலாமா? ஆனால் இந்த பில்டிங் வேற எரிஞ்சிருங்க. எல்லாமே மரத்தால் செஞ்சிருக்கானுங்களா? ஏதாவது நெருப்பு துளி உண்டு பட்டுச்சுனாலும் போதும், அப்படியே குது குது குதுன்னு ஃபுல்லாக பில்டிங்கே இவங்களை நம்ம கையால் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அயன் கோலம் செஞ்சு அவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் போர் வைப்போம். ஓகே அயன் கோலம் கிரியேட் ஆயிட்டானா? டே உள்ள போடா, டே வெளியே வந்துடாத, உள்ள போ. ஐயோ இவனை தள்ளி விடுறேன், நான் உளுந்துட போறேன். சேஃப்டி முக்கியம். டே உள்ள போடா, டே உள்ள போடா. அங்கே போற நிறைய பேர் இருக்கானுங்க. அடி ஐயோ வெளியே வந்துட்டானே, இவனை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல உள்ள. அப்படியே அயன் கோலம் ஒன்றை கிரியேட் பண்ணதுக்கு எங்களை யாரா அடிச்சுக்கிட்டு இருக்கா? சரி நம்மள அடிக்கையாட்டுக்குங்க. அங்கே ஒரு சின்னதாக பறந்துகிட்டு இருக்கு பாருங்க, அதை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அவன் இருப்பான். டே மந்திரக்காரா இன்னும் உசுரோடு இருக்கே, நீ ஏன் இருறா வரேன். அதுக்கு முன்னாடி இந்த அயன் கோலம் உள்ள தரலான்னு பார்த்தா உள்ள போகவே மாட்டேங்கிறாங்க. நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன், உள்ள போக மாட்டேங்கிறான். ஐயோ இது என்ன அடியில இருந்து என்னமோ வந்து கடிச்சிட்டு போகுது, என்னதான் இருக்கும். அப்படியே
டே மந்திரக்காரா உன் வேலையா எங்கடா இருக்க இருடா உன்னை அடிக்கிறேன்டா அதுக்கு முன்னாடி இவனுங்களை அடிக்கணும்டா ஓகே இன்னொரு அயன் கோலம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் காடு வச்சாச்சு அடுத்தது நெஞ்சு அடுத்தது கை இந்த பக்கம் ஒரு கை இப்போ தலை வச்சோம்னா போதும் இருங்க நீ ஏன்டா குறுக்க வர அவன் வேற நம்மள அடிச்சு போவானே ஓகே பூசணிக்காய் தலையை வச்சோம்னா போதும் பூசணிக்காய் தலையை வச்சாச்சு வந்துடு சிசு எங்க வரக்கானா டேய் இன்னொருத்துக்கு நீ வந்திருக்கணும்டா எதையாவது மிஸ் பண்ணிட்டோமா கை காலு தலை எல்லாமே வச்சாச்சே சைடில் இருக்க இந்த வுட்டை கொஞ்சம் உடச்சிடலாம் அப்பயாவது வரானான்னு பார்ப்போம் அப்பயும் வரமாட்டேங்கிறான் என்ன பிரச்சனைனே தெரியல ஜீவன் ப்ரோ ஒரு அயன் காலம் உள்ளே இறக்கிட்டாரு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அடிக்கிறான் பாருங்க போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் ஏன் ஸ்பேன் ஆக மாட்டேங்கிறான்னு தெரியலையே இவன் பாருங்க அடித்து பறக்க விட்றான் அடித்து பறக்க விட்றானா அடிச்சு மேலே இவனை அடிக்க சொன்னால் எங்களை சாவடிச்சிருக்கு கேட்டுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே ஒருத்தன் ஸ்பேனே ஆக மாட்டேங்கிறான் டே வந்து தோறடா அங்கே பாடுறா உன் ஃப்ரெண்டெல்லாம் பாடுறா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காடுங்க இது ஒன்று உடச்சு பார்ப்போம் டிவங்கப்பா பிள்ளையாச்சர் என்னடா அப்படி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறான் ஏய் ஏன்னா 10 வச்சு எரிச்சு விட்டானுங்களா ஐயோ அயன் கோலம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் திரும்பி அவனுக்கு எழுத்து வந்துருச்சு அயன் கோலமா கொக்கா சும்மாவா மறுபடியும் ஒரு தலையை வச்சு பார்ப்போம் வந்துட்டான் தலைவன் டே தலைவா வண்டியா உள்ளே போ ஆடாடா இவனும் மேலே வந்துட்டானே டே உனக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உள்ளே போய் அடிப்பேன்னு பார்த்தா நீரடா மேலே வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து அயன் கோலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அந்த சந்து வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அடப்பாவி இதுக்காடா உன்னை உருவாக்கினேன் உள்ள ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே உங்க ஃப்ரெண்டு தானே போய் காப்பாத்துங்களேன்டா இதுக்கப்புறம் இவனுங்க உள்ள போறது கஷ்டம் தான் அதனால நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு அயன் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் காடு வச்சாச்சா அதே மாதிரி நெஞ்சும் வச்சிடலாம் கை 2 பக்கம் கையும் வச்சிடலாம் ஓகே இந்த பக்கம் ஒரு கையை வச்சிடலாம் கையை தலையை வச்சோம்னா போதும் இந்த இடத்துல அவன் ஸ்பேன் ஆயிடுவான் ஐயோ தலையை கீழே வச்சுட்டேனே இருங்க மறுபடியும் இதை உடச்சிட்டு மேலே வேற வைக்கணும் இது உடச்சிட்டு மறுபடியும் இங்கே கீழே ஒரு பிளாக் வச்சு அந்த இடத்துல மேலே ஏறிக்கலாம் இதை உடச்சு விடணும் மேட்டு போட்டிருக்கனால அவன் வேற ஸ்பேன் ஆக மாட்டேங்கிறான் ஓகே மறுபடியும் மேலே ஏறிட்டு இந்த இடத்துல தலை மேலே ஒன்று வச்சாச்சு அப்பயும் ஸ்பேன் ஆக மாட்டேங்கிறான் டே என்னடா வேணும் உங்களுக்குலாம் டே ஏடா இப்படி பண்ணிருக்கேன் ஓகே பக்கத்தில் இருக்க இன்னும் கொஞ்சம் மேட்டை உடச்சு விட்டோம்னா ஸ்பேன் ஆவான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இவன் வெளியே ஓடி போயிடுவாங்க அதனால நம்ம வந்து அவன் வெளியே போகாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடைச்சி வச்சிடலாம் ஏன்னா இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சுனாவே போதும் அவன் வெளியே வரமாட்டான் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வச்சிடலாம் ஓகே இது ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பில்லேஜர் சந்து வழியாக வந்துருவானுங்க அதனால கீழே ஒன்று வச்சுக்கலாம் ஸோ ஓகே கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு இப்போ அயன் கோலம் மட்டும் வந்துட்டானா அயன் கோலம் விசஸ் பில்லேஜர்ஸ் லைவாக இந்த ஃபைட்டை நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு இந்த அயன் கோலம் நமக்கு ரெடி ஆகணும் ஆனால் வரமாட்டேங்கிறானே அயன் கோலம் வாங்க சார் வாங்க இப்போ அவன் தலையை வச்சு பார்ப்போம் திரும்பி வந்தானா சந்தோஷம் 1 2 3 வந்துடுச்சு வந்துட்டாங்க இப்போ அந்த கதவை உடச்சு விட்டோம்னா போதும் அங்கேருந்து ஸ்வைங்கன்னு வந்துருவாங்க இப்போ வருவானுங்க பாருங்க என்னடா ட்ரெயின் வண்டி மாதிரி வரீங்க ஐயோ வலிக்கு விட்டுருச்சு சுடுகாட்டு சொல்லியாச்சா சொல்லியாச்சுங்க சார் சரி நான் தெரியாம விழுந்துட்டு அடிக்காதீங்க ஐயோ போட்டு போல அயன்காலமே அடி வாங்குறானா நம்மள எந்த மூளைக்கு ஓடிடுறோம் அப்பா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஐயோ வந்துட்டானே டே விட்டுருடா ஐயோ துரத்துறாடுங்க டே விடுகடா என்ன டே பாவுண்டாடா டே ஐயோ கும்பலா வரானுங்களே இவ்வளவு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்களே உங்களுக்கே நியாயமா இருக்கா விட்டுருங்கடா நான் தெரியாம இதை வேற யூஸ் பண்ணிட்டேனே ஒன்று வேஸ்டா போச்சு டே விட்டுருங்கடா எப்படி நான் வெளியே போறேன்னே தெரியல நான் பயந்தவன்டா அந்த கோடாலி வச்சு அடிக்காதீங்கடா தயவு செஞ்சு இன்னைக்கு வாங்கிக்கடா இவ்வளவு நேரம் அடிக்காம இருந்தேன் செத்து போ ஐயோ தோத்துக்கிட்டே இருக்கீடா ஐயோ சோழியை முடிச்சுட்டானுங்களே வீட்டுல இருந்து மறுபடியும் அங்கே போகணுமா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை நம்ம வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் போயிட்டு நான் அந்த லூட் எடுக்கணும் லூட்டெல்லாம் மேலே கிடக்குது போய் பார்க்கும்போது லூட் இருக்குமா இருக்காதான்னு வேறு தெரியல ஓடுறா இன்னும் இங்கே தான் இருக்கானுங்களா விடுங்க எப்படி போய் நம்ம இந்த லூட் எடுக்கிறது ஓகே மறுபடியும் உள்ள தைரியமாக குதிக்க வேண்டிதான் உள்ள அடி பொழக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் குதிப்போம் வேறு வழியே இல்லை இங்கே தான் நம்ம லூட்டெல்லாம் கிடக்குது குதிச்சிட்றா கைப்புள்ள உள்ள குதிச்சாச்சு எடுத்துட்டு அவனுக்கு வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஓகே எங்க இன்னும் ஒருத்தனை கூட காணா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கானா எல்லாத்தையும் நம்ம டீமேட்டே அடிச்சிட்டாரு டேய் வாடா டேய் ஒன்றை நான் தாண்டா அடிப்பேன் செத்து போடும் அப்பா கொஞ்ச நேரத்தில் பயப்படுத்தி விட்டானுங்க பயப்பிள்ளைங்க டேய் நீங்களாம் பாருங்கடா இவனுக்கு திரும்பி ஸ்பேனாகி வந்துருவானுங்க இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓடி போயிடுறேன் அயன் கோலங்களா உங்களை நம்பினதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கடா அதுக்கு நான் என் டாக்ஸ் கூடயே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் சில மாதிரியே நிற்கிறானுங்களா என்ன பார்க்குறேன்டா டேய் ஒன்று உருவாக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இங்கே விட்டா அவனுங்களா டேய் செத்து அடிக்க மாட்டேங்கிறான் என்னங்க ஆச்சு என்ன பண்ணாலும் ஒரே இடத்துல தான் நிற்கிறானுங்க இன்னும் நான் அடிக்கும் போது துரத்திட்டு வந்து அடிக்கணுமே என்ன எதுவும் நின்ட்டானா டேய் திரும்பியாவது போடுறா ஏடா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் இவனை அடிச்சு முடிச்சிடலாங்க ஐயானாவது கிடைக்கும் டேய் ஒன்னையும் நான் முடிக்கிறேன்டா டேய் என்னடா பார்க்குறேன் பேச வச்சிரியா
அப்படி ஐயோ வேணா அப்படி பார்க்குறான். ஜாம்பி உள்ளே போயிட்டான். ஜாம்பி அடிக்கிறானா? ஜாம்பிலாம் அடிக்கிறாங்க அவன். அப்போ நம்மள மட்டும் தான் அடிக்கலையா? எங்கப்பா என்ன ஜாம்பி பறந்துட்டு வந்து விழுவுறான். அந்த அடி அடிக்கிறான் பார்த்துக்குங்க. அப்போ நம்ம தான் இவனை உருவாக்கினதுனால நம்மளை விட்டு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அடித்தாலும் பாருங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். நல்லா பயப்படும். ஓகே இங்கே இருக்கவனுங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த ஒரு இடத்துல இவ்வளோ பேர் இருக்கானுங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம். ஐயோ பேய் வருது. ஏய் நீ இன்னும் உசுரோடு தான் இருக்கியா? டே எங்கடா இருக்க மந்திரக்காரா? இருடா வரண்டா. அது வெளியே போயிடுச்சு. இப்போ போய் அவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவனையும் பிடிச்சி அடிச்சு அவங்ககிட்ட இருக்க அந்த டோக்கனை எடுத்துக்கணும். டே எங்கடா இருக்கா? இருடா டே நான் எங்கே இருந்தாலும் என் கையில் தான்டா உனக்கு சாவு. எங்கே இருக்க? ஐயோ வெளில போய் இது பேயா? அயன் கோல் பேய். நீ அப்புறம் இங்கே வந்த ஏன்டா பயன்படுத்துறீங்க? நம்ம டீம்மேட் வேற யார்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஜீவன் ப்ரோ யார்கிட்ட அடி வாங்குறீங்க? யாரு இருக்கா இங்கே? யாருமே இல்லையே. அப்புறம் யாருக்கு என்னையும் வேற அடிக்கிறானுங்க. டே வவால் அடியா? இருடா அவனை போட்டு தள்ள போட மாட்டேன். எங்கடா போனேன்? இந்த வவால் பூதத்தை போடுறதுக்கு பதிலாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறவனை போய் போட்டு தள்ளணும். இல்லைன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுங்களா இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இது என்ன அடியிலிருந்து என்னமோ முதல்ல எட்டி பார்க்குறமோ முதல்ல பல்லு மாதிரி வந்துட்டு போகுது. வவாலே என்னையும் அடிக்கிறேன். இன்னைக்கு மாட்டினேன். செத்துப்போ சாவடிச்சாச்சு. அயன் குழுமம் வந்து காப்பாத்துறாடே. அப்படியே நிற்கிறிய. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மந்திரக்காரன். இந்த ஓடுறான் பாருங்க. என்ன வேகத்தில் ஓடுறான் பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே தான் இருக்கான். அவன் மந்திரம் போடுறான். நல்லா தெரியுது. இங்கே தான் நிற்கிறான் பாருங்க. உங்களுக்கு இருட்டில் தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. இருங்க இப்போ இங்கே பாருங்க மந்திரம் போடுறான். செத்து போடா. அப்பா செத்து. ஏன்னா வாந்தி எடுக்கிற சவுண்டு கேட்குது. நீ செத்து போனா அப்படி தான் சவுண்டு கேட்குமா? எங்கே அந்த டோக்கனு? ஓகே இங்கே தான் இருக்குங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தானே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 4 டோக்கனுக்கு மேலே கிடச்சிச்சு. நம்ம டீம்மேட் இருக்கு மிச்சம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. மீதி எல்லாம் நம்ம டீம்மேட் தான் இருக்கும். ஒன்று நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன். அங்கே பாருங்க அயன் கோலம் நிற்கிறான். இங்கேயே சுற்றிக்கிட்டுறான். யாராவது ஸ்பேமாகி வந்தாங்கன்னா போட்டு தள்ளு. ஓகே கைஸ் இதுக்கு மேலே இந்த கோட்டைக்குள்ளே யாரும் இல்லை. அதனால இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். இங்கே யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சவுண்டு இது கேட்குற மாதிரி இல்லை. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடைச்ச லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கரெக்டாக நம்ம வீட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வேறு எவனாவது வந்து குறுக்க அடிச்சு போட போகிறான். இன்றைக்கி ஃபன்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முன்னே அப்லோட் பண்ணி அது செக்கிங்கில் இருந்து மறுபடியும் திரும்பி வாய்ஸ் கொடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபன்னும் கட்டாக இருக்கும். நிறைய பாட்டும் கட்டாக இருக்கும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி இது இன்னும் எத்தனை நாளைக்கு செக்கிங்கில் இருக்க போகுதுன்னு தெரியல. செக்கிங் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வீடை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்மையும் அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த எபிசோடில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் பெல் ஐக்கான் ஆல் கொடுக்காம வச்சிருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க. அப்புறம் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுக்குறத வச்சு தான் மைன்கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். எவனோ பின்னாடி இருந்து அடிக்கிறான். ஆனால் யார் அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. சரி ஓகே நம்ம தான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் லூட்டு போனாலும் திரும்பி வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு பெஸ்ட் ஆடியோ சந்திப்போம். ஹலோ டாகுங்களா உங்கள் தலைமை செத்துட்டான்டா. மன்னிச்சுக்கங்க. நானும் முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு உசுரம் அவன் உசுரை விட்டுட்டான். ரொம்ப விசுவாசியாக இருந்தான்டா. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அடுத்தது டான் யார் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.